ஸோ சாரியே நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்றவங்க கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பல்லு நிறைய ஜரி இல்லைனா டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ அது மாதிரி பல்லுவை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. பல்லுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் எது உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து பண்ணி வச்சுருவாங்க. எந்த கார்னர் கிடைக்குதோ அதுலேருந்து கூட ப்ரிப்பீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒன் ப்ளீட் ஃபர்ஸ்ட் ப்ளீட் போட தெரியும். ஸோ ஒரே ஒரு ஒன் ப்ளீட் போட்டு பாருங்கள். ஸோ இப்படி போடும்போது இது இன்னர், இது வெளியில். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேசல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேசல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ எல்லாருக்குமே எவ்வளோ குண்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் 4 inches மேண்டேட்ரி. ஸோ நாங்களாம் மெஷர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு பண்ணி பண்ணி பழக்கம். பட் உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே 4 inches தான் நான் வைப்பேன். எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் இது வச்சே நம்மளால மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ 4 inches வச்சாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ் எல்லாமே வந்து 3/4. ஸோ இது கரெக்டாக தப்பாக வந்துருச்சு. ஸோ இது எப்படி மாற்றுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். கரெக்டாக தப்பாக வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதனால் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ இதை ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம டேபிளில் கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இது மாதிரி அயனிங் டேபிள்லாம் இல்லை மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா விண்டோ கிரில்ஸ். ஸோ விண்டோ கிரில்ஸில்